கும்பகோணம் போற வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் டீம். 2ஆம் உலகம் படத்தை தயாரிச்சு பலத்த அடி வாங்கின பிவிபி சினிமாவோட அடுத்த வெளியீடு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சந்தானம் ஹீரோவா நடிக்கும் காமெடி படம் இது. கண்ணால் அடுத்தின ஆசைய படம் கோடி கோடியா கொட்டின போது பிவிபி சினிமா தீர்மானிச்சுதான் இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ப்ராஜெக்ட். சந்தானம் ஹீரோன்றது அப்போவே தீர்மானிக்கப்பட்டது. இது ஒரு ரீமேக் படம். அந்த கதையை விளக்க 1923ஆம் ஆண்டுக்கு போக வேண்டியிருக்கும். 1923 பஸ்டர் கீடன் இயக்கத்துல வெளியான மௌன படம். அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹீரோக்களை வச்சு மட்டுமே ஹிட் கொடுக்கிறாருன்னு SS ராஜமௌலி குறித்து விமர்சனம் எழுந்த போது பஸ்டர் கீடனின் இந்த மௌன படத்தை தெலுங்குக்கு ஏத்த மாதிரி மாத்தி காமெடி நடிகர் சுனில நாயகனாக்கி மரியாதை ராமண்ணான்னு படத்தை ராஜமௌலி எடுத்தாரு. படம் ஹிட் ஆனதோடு யாரை வச்சு ஹிட் கொடுக்க கூடியவர்ன்ற பெயர் ராஜமௌலிக்கும் கிடைச்சது. இந்த கதை தெரியாம தெலுங்கு ரைட்ஸை வாங்கி ஹிந்தியில மரியாதை ராமண்ணாவை அஜய் தேவ்கான் நடிப்பில் சன் ஆஃப் சர்தார்ன்ற பெயர்ல ரீமேக் செஞ்சாங்க. படம் 100 கோடிகளை கடந்து வசூலிச்சது. அந்த நேரத்துல கண்ணால் அடுத்தின ஆசியா உலக ஓட்டம் ஓட மரியாதை ராமண்ணாவோட தமிழ் ரீமேக்குக்கு சந்தானம் தான் சரியான ஆள்னு டிக் செஞ்சது பிவிபி சினிமா. மரியாதை ராமண்ணா தான் இப்போ சந்தானத்தோட நடிப்புல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற பெயர்ல தமிழ்ல ரீமேக் ஆயிட்டு இருக்கு. இதோட அடுத்த ஷெட்யூல் வரும் 21ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பகோணத்துல தொடங்குது. ஜனவரி 21 சந்தானத்தோட பிறந்த நாள். அதை கொண்டாடின அப்புறம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படப்பிடிப்புல கலந்துக்கிறாரு. 2ஆம் உலகத்துல பெருசா கோட்டை விட்ட பிவிபி நிறுவனம் இந்த படத்தை தான் பெருசும் நம்பி இருக்காங்க.